ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியுடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/3/2026 ஸ்ரீசக்தி SS 511க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் பிடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ABC போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு அதோட நம்ம ABC போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 17/3/2026 நம்ம ஸ்ரீசக்தியோடைய கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ரீசக்தி செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 420, அதுக்கு முந்தின செவ்வாய் வந்து 596, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 647 சொல்லிட்டு இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் AC போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 22 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் 507 கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது நண்பா. இங்கே நம்மளுக்கு 22 இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, இங்கே 9ஓட 7ஓட 2 கூட்டினோம்னா 9. அப்போ 7 அல்லது 9 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9. இப்போ இந்த 507க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 அல்லது 9 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 988. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம AC போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 22 நம்ம கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம். இப்போ 988க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 988 இதில் நம்மளுக்கு தேவை இந்த 9 இங்கே உள்ள நம்மளுக்கு 8 தான். அந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, இங்கே 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 988க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 6. இப்போ இந்த 988க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 712 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். இப்போ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் பார்த்துருக்கோம். ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இப்போ 712க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 7, இங்கே நம்மளுக்கு 2. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா 4. அப்போது 9 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 712க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 4. இப்போ இந்த 712க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 985. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டுக்கு நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ட்ராவை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்கிறனால. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சில நேரம் நம்மளுக்கு ஃபெயில் ஆனாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 985க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து இங்கே 9, இங்கே நம்மளுக்கு 2, 9, இங்கே நம்மளுக்கு வந்து 5. இப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, இப்போ 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. அப்போ 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 985க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 3. இப்போ இந்த 985க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 647. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆனால் ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு நண்பா. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவில் கண்டினியூஸாக ஏ போர்டு இருந்துச்சு. இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டுக்கு போயிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 647. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 6ம் இங்கே உள்ள 7 தான். இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 7ஓட 2 கூட்டினோம்னா 9. 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 647க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 9. இப்போ இந்த 647க்கு அப்புறம் நம்மளுக்கு 8 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 596 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9.
அப்போ நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு. இப்போ 596 பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இப்போ லாஸ்ட் 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் போய்கிட்டு இருக்குது. இப்போ 596 இதில் நம்மளுக்கு தேவை இங்கே 5ம் இங்கே 6ம், இதோட நம்ம 2 and 2 இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ். இப்போ 5ல் 2 போயிடுச்சுன்னா இங்கே 3, இங்கே 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 596க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 4. இப்போ இந்த 596க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 420 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச வின்னிங் நம்பர் நண்பா. போன வாரம் இதே மெத்தட் தான் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ஏ போர்டில் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட நம்மளுக்கு இங்கே ஏ போர்டு. போன வாரம் நம்மளுக்கு 420 நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ 4 கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து 320, ஏன்னா 4 அல்லது 3 இருந்ததுனால நம்ம 320 கொடுத்துருந்தோம். ஆனால் 420 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ பிசியும் கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி ஏ போர்டில் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 4 நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. இப்போ இந்த ட்ராவுக்கு நாங்கள் கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு கிடச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம இந்த 420 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட்டு. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏற்கனவே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. இப்போ 420 இதில் நம்மளுக்கு தேவை வந்து 4 இங்கே 0, இதோட நம்ம 2 and 2 இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 6 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 2 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு 6 அல்லது 2 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. 6 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபார்முலா படி தான் கொண்டு வந்திருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. 6 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 6 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் வந்து 291, 271, 671, 601, 674, 673, 295, 287, 217, இது ஒரு நம்பர் நம்மளுக்கு 295 கொடுத்தாச்சு. 238 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் இந்த ட்ராவுக்கான பாக்ஸ் நம்பர் இதுதான் நண்பா. இந்த ட்ராவில் 291, 271, 671, 601, 674, 673, 295, 287, 217, 238ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்முட் படி தான் கொண்டு வந்திருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அது ஹிட்டானாலும் சரி ஃபெயில்டாலும் சரி நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்கணுங்களுக்கு நல்லாவே தெரியும். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். நம்ம அந்தந்த கம்பெனி பேரை வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பா. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம 36 நம்பர்லேருந்து குறைச்சி 10 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 அல்லது 6 கிடச்சிருக்கு. 2 அல்லது 6 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அது எப்படியா சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் ஏபிசி போர்டுக்கும் அதோட ஏ போர்டுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ரீசக்தி செவ்வாய் ரிசல்ட்டு. அதனால் ரிசல்ட்டுக்குள்ளே யாரும் குழப்பிக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு போர்டு மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு போன ட்ரா நம்மளுக்கு 4 கிடச்சிருந்துச்சி. அதை ஒட்டி நம்மளுக்கு வந்து பிசியும் கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 6 அல்லது 2 கிடச்சிருக்கு. இது ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு ஹிட் ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு பாக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சேம் எக்ஸை வச்சு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் உங்கள் கணிப்பொண்ணு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வருதான்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/3/2026 ஸ்ரீசக்தி SS5 டபுள் 1க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம்.
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.